செங்கல்பட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பேசி வருகிறார். அதனை காணலாம். ஏனென்றால் அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறோம். நாம் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து யாருக்கு எத்தனை சீட் என்பதை கருத்தில் கொண்டு அதன் பிறகுதான் அதை நான் உரியாக சொல்ல முடியுமே தவிர 40 என்பது டால்பின் சொன்னதை அதை இப்பொழுது நாம் அதில் கருத்தில் கொள்ளக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நம்மளுடைய இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர், கிளையக பொறுப்பாளர். தேர்தல் கூட்டணியை பற்றி நாம் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பேசிக் கொள்வார்கள். ஆகவே பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் அது எப்படி இது எப்படி என்று தயவு செய்து யாரும், இந்த கோட்டத்தில் உள்ளவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடும் வேலையில் உள்ள தலைவர்களோடு கேட்டு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் சனாதனத்திற்கு எதிர்ப்பான ஒரு ஆட்சி, ஆன்மீகத்திற்கு எதிர்ப்பான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக, நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த சிந்தனையும் நாம் ஈடுபடக்கூடாது. ஆகவே தான் பொறுப்புள்ள நாம் அனைவரும் இனி ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வதோடு, ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு எதிராக ஆட்சி. அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியது விரும்பத்தகாத ஒன்று மட்டுமல்ல, மிகவும் மோசமாக நீதிமன்றமே இன்னைக்கு அதற்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அதற்காக மாநிலம் முழுவதும் மகளிரினுடைய ஆர்ப்பாட்டங்கள் தொடர வேண்டும். அதற்கான அறிவிப்புகள் வெகு விரைவில் வரும் என்பதை கேட்டுக்கொண்டு, நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அதில் ஈடுபட்டிருக்கிறார். அதில் 2000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் இருக்கிறது. அது ஒரு கட்சியினுடைய பணத்தை யாரும் உங்களுடைய பணிகள் அயராது உழைக்க வேண்டும் என்றால் எதிரி சாதாரணமான அல்ல, ஆளுங்கட்சியாக இருக்கிறார். நீங்கள் பேஸ்புக்கில் ஒன்று போட்டாலே ட்விட்டரில் போட்டாலே உங்களை கைது பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறார்கள். நாம் ஏன் என்று கூட கேட்க முடியாது. ஆகவே இன்றையிலிருந்து உங்களுடைய பதிவுகளை மிகவும் நியாயமான முறையில் மக்கள் மதிக்கின்ற வகையில் உங்களுடைய பதிவுகள் இருக்க வேண்டும். கூட்டணியை பற்றி யாரும் பேசக்கூடாது. அது தலைமை பேசிக்கொள்ளும். உங்களில் ஒருவராக இருந்து உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக நான் என்றென்றும் இருப்பேன், உங்களுக்காக துணை நிற்பேன் என்பதை நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை வினோய் செல்லம் அவர்களுக்கும் நமது ரகுராமன் அவர்களுக்கும் 30 கிலோமீட்டர் கொடி கட்டி பதாகைகள் வைத்த அவர்களுக்கு தோளோடு நின்று தோல் உழைத்த உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.